நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தேயிலை தோட்டத்தில் வனவிலங்கு தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பேரார் பொம்மன் நகரைச் சேர்ந்த அஞ்சலை என்பவர் தேயிலை பறிக்க காலிபெட்டா என்ற பகுதிக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் அஞ்சலை வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் அஞ்சலையை தேடியுள்ளனர். தனியார் தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டபோது அஞ்சலையின் சடலத்தை கண்டனர். வனத்துறையினர் அப்பகுதியில் நவீன கேமராக்களை பொருத்தி வனவிலங்கை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை இருந்தது. சங்கர நாராயண ஆலயம் செல்லும் சாலை, பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிகின்றன. அவ்வப்போது நடுரோட்டில் நின்று சண்டையிட்டுக் கொள்வதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். மதுரை, சென்னை வைகை விரைவு ரயில் மற்றும் சென்னை காரைக்குடி பல்லவன் விரைவு ரயில்களில் கூடுதலாக ஒரு பொது பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. வைகை விரைவு ரயிலில் மே 11ஆம் தேதி முதலும், பல்லவன் விரைவு ரயிலில் மே 12ஆம் தேதி முதலும் கூடுதலாக ஒரு முன்பதிவில்லாத பொது இருக்கை வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு பெட்டி இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த ரயில்களில் ஒரு முன்பதிவு இருக்கை வசதி பெட்டி குறைக்கப்பட்டுள்ளது. நடிகை சாய் பல்லவி தனது உறவினரின் திருமண விழாவில் உற்சாகமாக நடனமாடிய காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. படுகர் சமூகத்தைச் சேர்ந்த சாய் பல்லவி தனது உறவினர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சியில் சமீபத்தில் கலந்து கொண்டார். அப்போது தனது தங்கை உள்ளிட்ட உறவினர்களுடன் இணைந்து சாய் பல்லவி படுகர் நடனத்தை ஆடி அசத்தினார். இந்த வீடியோ ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி காளியம்மன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பூக்கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் மக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். பலரும் பொங்கல் வைத்தும் கிடாவெட்டியும் காளியம்மனுக்கு படையிலிட்டு அன்னதானமாக வழங்கினர். சென்னை மதுரவாயல் அருகே டியூஷன் கட்டணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிய 2 சிறுவர்களை போலீசார் மீட்டனர். ஆலப்பாக்கம் தனலட்சுமி நகரைச் சேர்ந்த சிறுவர்கள் ஆல்வின் மற்றும் சுகன் இருவரும் 800 ரூபாய் டியூஷன் கட்டணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றனர். டியூஷன் முடிந்தும் சிறுவர்கள் வீடு திரும்பாததால் அவர்களது பெற்றோர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் மதுரவாயல் பகுதியில் சுற்றித் திரிந்த 2 சிறுவர்களை பிடித்த காவலர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். திமுக முன்னாள் எம்பி காந்தி செல்வன் தனது சொத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறி சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் பெண் ஒருவர் தரையில் உருண்டு ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாநகராட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அங்கு வந்த பெண் ஒருவர் நாமக்கல் முன்னாள் எம்பி காந்தி செல்வன் தனது சொத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறி கூச்சலிட்டு ரகளையில் ஈடுபட்டார். இதனையடுத்து காவலர்கள் அந்த பெண்ணை வெளியேற்ற முயற்சித்தனர். அப்போது அவர் திடீரென்று கீழே படுத்து உருண்டு புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே நெடுஞ்சாலை பணியாளர்கள் 3 தேனீக்கள் விரட்டி கொட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னட தாத்தம்பட்டியில் நெடுஞ்சாலை பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது எங்கிருந்தோ வந்த நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அவர்களை விரட்டி கொட்டியது. இதில் சிவஞானம், ஜெயக்குமார் மற்றும் சக்திவேல் ஆகிய 3 படுகாயமடைந்தனர். இதனையடுத்து 3 பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சையில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 70 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த சேகர் என்ற முதியவர் குடிமரத்து மூலை அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர் திசையில் வேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது. இதில் முதியவர் சேகர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வரி ரசீது தர மறுப்பதால் கடைக்கு மின் இணைப்பு பெற முடியவில்லை என்று கூறி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரகத்தில் முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேக்காரப்பட்டியைச் சேர்ந்த தியாகராஜன் என்ற மாற்றுத்திறனாளி முதியவர் சலூன் கடை அமைக்க முயன்ற நிலையில் அந்த கடைக்கு மூப்பையூர் ஊராட்சியில் வரி ரசீது தர மறுப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த முதியவர் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றார். அவரை அங்கிருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தி ஆட்சியரை நேர்முக உதவியாளரிடம் அழைத்து சென்றபோது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சித்த மருத்துவம் பார்ப்பது போல் நடித்து அலோபதி மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். நாற்றம்பள்ளியை அடுத்த கவுண்டப்பனூர் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பச்சூர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக சித்த மருத்துவம் பார்த்து வருவதாக கூறி பொதுமக்களுக்கு அலோபதி மருத்துவம் பார்த்து வந்தார். இதுகுறித்து புகார்கள் வந்த நிலையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது ராமச்சந்திரன் அலோபதி மருத்துவம் பார்த்தது தெரியவந்ததால் காவலர்கள் அவரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே புதிதாக அரசு டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாங்காடுபாக்கம் ஊராட்சியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதால் பணிக்கு செல்லும் பெண்களும் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுவர் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் கடைக்கு முன்பு ஒன்று திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே கனமழையின் காரணமாக பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கே ஈச்சம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் மேற்கூரை புதன்கிழமையன்று இரவு காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக இடிந்து விழுந்தது. இதனால் பள்ளியில் படிக்கும் 58 மாணவர்களையும் ஒரே வகுப்பறையில் அமர வைத்து பாடம் எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் அதில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பாரிவாக்கம் செல்லும் சாலையில் வேகமாக சென்ற கார் ஒன்று சாலையோரத்திலிருந்த பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் காரில் இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். சாலையோர தடுப்புகள் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் மின்கம்பத்தின் மீது ஏறி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே உள்ள மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்ட நிலையில் குளத்தூர் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து வந்த ஒயர்மேன் விநாயகம் அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரப்பர் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஹார்மத் பகுதியில் அமைந்துள்ள ரப்பர் கிடங்கில் திடீரென தீ பற்றியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க போராடினர். ரப்பர் கிடங்கு என்பதால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை பரவியது. இதனால் பொதுமக்கள் மூச்சுவிட சிரமம் அடைந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் திரண்டு ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை களைகட்டியுள்ளது. அந்த வகையில் மாண்டியில் ஏராளமான மக்கள் திரண்டு வண்ணப்பொடிகளை தூவி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். This cutting-edge maritime aircraft symbolizes his pride of the Indian contingent on the Indian naval ship Empire, commanded by Captain K.A. Chowdhury. மொரீஷியஸின் 57வது தேசிய நாள் விழாவில் இந்திய கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி மொரீஷியஸ் தேசிய நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது இருநாட்டு உறவை பிரதிபலிக்கும் வகையில் இந்திய கடற்படை வீரர்கள், இசைக்குழு மற்றும் 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இச்சாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேபிளிஸ் பகுதியில் வியாழக்கிழமை அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் அளவுகோலில் 4.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்களின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இதில் ஒருவர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் கட்டிடங்களின் உறுதித்தன்மையை தீயணைப்பு வீரர்கள் சோதனை செய்து வருகின்றனர். மனித முடியை விட 2 லட்சம் மடங்கு மெல்லிய 2D உலோகத்தை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். ஒரு அணு அடுக்கு உலோகத்தாளை உருவாக்கும் முயற்சியில் சீன விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருந்தனர். அதன்படி நீளம், அகலம், உயரம் கொண்ட 3 பரிமாண உலோகத்திற்கு பதிலாக 2 பரிமாண உலோகத்தை உருவாக்கி அசத்தியுள்ளனர். உலோகத்துறையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று கூறியுள்ள விஞ்ஞானிகள் பல்வேறு மின்சாதனங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் என்றனர்.
கியூட் ரியாக்ஷனை சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் கேமராவில் கேப்சர் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. வரும் 22ஆம் தேதி IPL போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் சென்னை வந்துள்ள சிஎஸ்கேவின் மூத்த வீரர் தோனி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே சிஎஸ்கே ஜெர்சியில் அவருக்கு போட்டோஷூட் நடத்தப்பட்டது. அப்போது குழந்தை போல கியூட்டாக அவர் கொடுத்த ரியாக்ஷனை ருத்துராஜ் மற்றொரு கேமராவில் பதிவு செய்தார். இந்த வீடியோவை சிஎஸ்கே வெளியிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 65,000 ரூபாய் நெருங்கி புதிய உச்சத்தை தொட்டது. 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் விலையை உயர்ந்து 64,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 8,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 110 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.